எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறின பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு 10 பல்லு பூண்டு, அது கூடயே பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கின பிறகு காலிஃப்ளவரை மஞ்சள் தூள், உப்பு, சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஆட் பண்ணாலே போதும். எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுட்டு சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அது இன்ஸ்டண்ட்டாக பண்ண சாம்பார் பொடி, அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பாசி பருப்பை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து வந்த பிறகு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சிம்பிளான காலிஃப்ளவர் சாம்பார் ரெடி.